ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நம்ம ஒரு எம்ப்ராய்டரி ப்ராஜெக்டை எப்படி ஸ்டார்ட் டு ஃபினிஷ் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஓகே, ஸோ வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன மனசில் வச்சுக்கணும் அப்படின்னா, கிளைண்ட்டோட நம்ம எப்படி இன்டராக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. கிளைண்ட்டோட இன்டராக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அவங்கக்கிட்ட இருந்து தான் நம்ம எல்லா டீட்டெயில்ஸுமே வாங்கி அவங்க எப்படி ஆசைப்படுறாங்களோ அது மாதிரி தான் நம்ம வந்து ப்ராடக்டை செஞ்சு அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். லைக் ஃபர்ஸ்ட் அக்கேஷன், என்ன அக்கேஷனுக்கு அவங்க வந்து கிஃப்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. அப்புறம் ரிலேஷன்ஷிப் வித் த பர்சன் டு ஹூம் தே ஆர் கோனா கிஃப்ட். இப்போ ஒரு சிஸ்டருக்கு கிஃப்ட் பண்ணுறாங்களா, ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து நம்மளோட சாம்பிள்ஸ் காட்ட முடியும். இல்லை அவங்க வந்து ஆன்லைன்லேருந்து ஏதாவது எடுத்து நம்மளுக்கு டிசைன் காமிச்சாலும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அக்கேஷன் தெரிஞ்சுக்கணும். எந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அவங்க வந்து கிஃப்ட் பண்ண போகிறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கலர் காம்பினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண போகிறது வந்து ஒரு டபுள் ஹூப் எம்ப்ராய்டரி ப்ராஜெக்ட். அது வந்து ஒரு ஃபோட்டோ ஹூப். ஸோ வந்து சென்டரில் ஃபோட்டோ இருக்கும். இப்போ அந்த ஃபோட்டோவில் என்ன கலர் காம்பினேஷன்லாம் அவங்க ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட ஃப்ளோரல் டிசைனோட கலர் காம்பினேஷன்ஸும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரெட் கலர் சாரீ அவங்க போட்டிருக்க ஃபோட்டோவை நம்ம சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சுற்றி இருக்கிற எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அடிக்கிற பர்பிள்லேயோ வயலட்லேயோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம கொடுத்துட்டோம்னா ரொம்ப ஆடாக இருக்கும். அது பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ நம்ம கலர் காம்பினேஷன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளையண்ட்டே கலர் காம்பினேஷன்ஸோட வந்தாங்கன்னா ரொம்பவும் பெஸ்ட். அதே கலர் காம்பினேஷன் நம்ம அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துடலாம். அப்படி இன்கேஸ் அவங்க கிட்ட கலர் காம்பினேஷன் ஐடியா எதுவும் இல்லை அப்படின்னா அதையும் நம்ம வந்து ஃபர்ஸ்டேவே டிசைட் பண்ணிக்கணும். அவங்க கிட்ட பேசும்போதே எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வாங்கும்போதே என்ன கலர் காம்பினேஷன் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பிக்சர் ரெஃபரன்ஸ். அவங்க ஏதாவது ஒரிஜினல் பிக்சர் வச்சிருக்காங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஃபோட்டோ எம்ப்ராய்டரி ஹூப்னா நம்ம வந்து ஃபோட்டோ வாங்கிப்போம். இல்லை வேற ஏதாவது இப்போ கப்பல் எம்ப்ராய்டரி ஹூப் எல்லாம் இருக்கும். இப்போ எனக்கு சாரி வந்து இந்த கலரில் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது ரெட்லேயே செவரல் ஷேட்ஸ் ஆஃப் ரெட் இருக்கு, மெரூன் கலர் இருக்கு. இன்கேஸ் அவங்க வந்து தப்பா ரெட்னு சொல்லிட்டாங்க, இல்லை வந்து அவங்க கரெக்டாக சொல்லி நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் எப்பயுமே ஒரு ஃபோட்டோ ரெஃபரன்ஸ் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அந்த போட்டோல என்ன கலர் இருக்கோ அதே கலர்லயே கிளாத் எடுத்து அதுல வந்து பிரைடல் கவுன் வந்து நீங்க பண்ணி அந்த கிளாத்தே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு பிக் எடுத்துட்டு அந்த பிக் ரெஃபரன்ஸ் காமிச்சு கடையில போயிட்டு இந்த கலர்லயே எனக்கு கிளாத் வேணும்னு கேட்டா நம்மளுக்கு செவரல் மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அதுல இருந்து எது வேணுமோ நம்ம பிக் பண்ணி அது வாங்கி அதுலயே அவங்களுக்கு வந்து கவுனோ இல்லை சாரியோ அந்த மாதிரி பண்ணி நம்ம வந்து ஹூப்பை ஃபினிஷ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பேசிக்காக நம்மளுக்கு என்ன தேவை? கேலண்டர் ஹூப் எம்ப்ராய்டரிக்கு கரெக்டான டேட் வேணும். ஏன்னா இன்கேஸ் நம்ம வந்து தப்பாக மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஹோல் ப்ராஜெக்டும் ரிப்பீட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டேட்டு, நேமு, அப்புறம் ஹூப்போட சைஸ் அதெல்லாமே நம்ம கேட்டு டிசைனை வந்து ஃபஸ்ட்டு ஃபைனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு பிளானிங் ஃபேஸ். ஸோ பிளானிங் ஃபேஸ் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து டிசைன் ஃபேஸ்க்கு போவோம். மேக் ஷுர் இன் பிட்வீன் வந்து நீங்கள் பிக்ஸ் எடுத்து கஸ்டமருக்கு அனுப்பிச்சிட்டு அது வந்து ஓகேன்னு அவங்க ஒவ்வொரு ஸ்டெப் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு பெஸ்ட். ஏன்னா நீங்கள் ஃபுல் ப்ராஜெக்ட் இப்போ எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா மாடல் காமிச்சிடணும், அதுக்கப்புறமேட்டு டேட்டு, நேம் அதெல்லாம் சொல்லிட்டா அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபைனல் ப்ராடக்ட் தான் அவங்க டெலிவர் முடிச்சுட்டு டெலிவரி அனுப்புறதுக்கு முன்னாடி பிக் அனுப்புவாங்க. ஸோ அவங்கெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ். ஆனால் பிகினர்ஸாக இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணோன்னே ஒரு வாட்டி கஸ்டமர் கிட்ட கேட்டு கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து டிசைன் ஃபேஸ். ஸோ டிசைன் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா மைண்ட் மேப் அப்படின்னு எழுதியிருக்கேன். மைண்ட் மேப்னா என்னன்னா நத்திங் பட் நம்ம வந்து எப்படி அந்த டிசைனை வந்து மைண்டில் விஷுவலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஜஸ்ட் வந்து ஒரு எம்ப்ராய்டரி ஹூப், இப்போ கப்பல் எம்ப்ராய்டரி ஹூப் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு கப்பலோட பிக் இருக்க போது, ஐ மீன் கப்பலோட எம்ப்ராய்டரி நம்ம வந்து போட்டிருக்க போகிறோம். அதுக்கப்புறம் சைடில் வந்து கேலண்டர் இருக்க போது, மேலே நேம்ஸ் இருக்க போது, ஒரு ஃப்ளோரல் எம்ப்ராய்டரி இருக்க போது. ஸோ இதை தவிர எக்ஸ்ட்ராவாக கஸ்டமர் ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா அதுவும் உங்கள் மைண்டில் இருக்கும். லைக் எனக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருந்தாங்க கீழே வந்து அவங்களோட இனிஷியல்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சென்டரில் வந்து ஹார்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே என் மைண்டில் ஃபஸ்ட்டு இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த டிசைன் ஃபேஸில் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்து ரஃபாக ஒரு ஸ்கெட்ச், இன்கேஸ் வந்து நம்ம நோட்லையும் பண்ணலாம், இல்லை எம்எஸ் பெயிண்டில் லேப்டாப்பில் பண்ணலாம், இல்லை மொபைலில் கூட அப்ளிகேஷன், டிராயிங் அப்ளிகேஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதில் கூட நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு கலர் சூஸ் பண்ணணும். நம்ம வந்து கிளையண்ட்டுக்கே கலர் ப்ரிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ அதே கலரே நம்ம வந்து அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துடலாம். அப்படி இன்கேஸ் அவங்களுக்கு இல்லை அப்படின்னா
இப்போ ஃபோட்டோ ஹூப் அப்படின்னா கலர் காம்பினேஷன் நம்ம சொல்லலாம். அப்புறம் பேக்ரவுண்ட் கலரோட காம்பினேஷன் வந்து எப்படி இருக்கலாம். இப்போ சாரி கலர் வந்து ரெட்னு சூஸ் பண்ணிட்டாங்க, அப்போ பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம லாவெண்டர் கலரோ ஒயிட் கலர் போட்டா நல்லா இருக்காது, இல்லை லாவெண்டர் பிங்க் போட்டா நல்லா இருக்காது. ஸோ அந்த ரெட்டோட சேர்ந்து போற மாதிரி, அந்த ரொம்ப கான்ட்ராஸ்ட் ரொம்ப அடிக்காத மாதிரி அந்த கலரோட சேர்ந்து போற மாதிரி ஒரு நல்ல பேக்ரவுண்ட் கலரா அவங்களுக்கு சூஸ் பண்ணி சொல்லலாம். பேக்ரவுண்ட் கலர் பெயிண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு பிக் எடுத்து காமிச்சு கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் வந்து கலர் போர்ட். ஸோ மைண்ட் மேப் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல விஷுவலைஸ் பண்றீங்க, அது ரஃப் ஸ்கெட்ச் பண்ணிக்கிறீங்க, அதுக்கப்புறம் கலர்லாம் சூஸ் பண்ணிக்கிறீங்க, அதுக்கப்புறமேட்டு டிசைனை ஃபைனலைஸ் பண்றோம். ஃப்ரீ ஹேண்ட்ல டைரக்டாவே கிளாத்ல வரையலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரஃப் ஸ்கெட்ச் நோட் புக்ல பண்ணிட்டு ட்ரேஸ் ஷீட் இருக்கு, ட்ரேஸ் ஷீட்டும் கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி அப்படியும் ட்ரேஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா MS பெயிண்ட்ல நான் நிறைய ட்ரேசிங் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த ட்ரேசிங் வீடியோஸ்லாம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் வந்து MS பெயிண்ட்ல டிசைனை ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கிளாத்ல ட்ரேஸ் பண்ணுவேன். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான மெத்தட். ஸோ அதோட வீடியோ லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் டிசைன் ஃபேஸ். நம்ம ஒன்ஸ் வந்து டிசைனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போறோம்னு அர்த்தம். அதாவது நம்ம வச்சிருக்கிற கிளாத்ல நம்ம கையை வைக்க போறோம் இப்போ இதுக்கப்புறம். ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்ம பண்ற ஒவ்வொரு ஸ்டெப்புமே இன்னுமே ரொம்ப கேர்ஃபுல்லா தான் பண்ணணும். ஏன்னா ஒரு மிஸ்டேக் ஆச்சுனாலும் நம்ம ரீடூ பண்ணணும் ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, பேக்ரவுண்ட் கலர் வந்து காம்பினேஷன் ஃபர்ஸ்ட் கிளைண்ட் கிட்ட கேட்டுக்கலாம், இல்ல இந்த போட்டோ வச்சு நம்மளே ஒரு கலர் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலர் பெயிண்டிங் அந்த வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்க. பேக்ரவுண்ட் கலர் பெயிண்டிங் வந்து இப்படி ஈஸியான மெத்தட்ல பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ட்ரேசிங். இப்போ வந்து பேக்ரவுண்ட் கலர் பண்ணி முடிச்சிட்டோம். பேக்ரவுண்ட் பெயிண்டிங் வந்து காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணுவோம் யூஸ்வலா. நான் வந்து அப்படிதான் ஃபாலோ பண்றேன். இந்த சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் தான் நான் ஃபாலோ பண்றேன். அதனால தான் நான் உங்கள்கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்றேன். சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா பேக்ரவுண்ட் கலரிங் பண்றாங்க. நான் அந்த மாதிரி வீடியோஸும் பார்த்திருக்கேன். பட் அதுல வந்து எனக்கு என்னன்னா, இன்கேஸ் வாட்டர் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இங்க சென்டர்ல பண்ணிருக்க அந்த கப்பிள் டோட்டலாவே ஸ்பாயில் ஆயிடும். அதுக்கப்புறம் திருப்பியும் உங்களுக்கு ஃபேஸ் கலர் எல்லாமே கொடுத்து திருப்பி நீங்க பேட்ச் ஒர்க் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால பெட்டர் ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்க ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பெட்டர். இப்போ அதுக்கப்புறம் வந்து ட்ரேஸ் பண்ண போறோம். ஸோ ட்ரேஸ் பண்றது வந்து லேப்டாப்போ இல்லை மொபைல்ல வந்து ட்ரேசிங் அப்ளிகேஷன் இருக்கு, பேப்பர் காப்பின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி கூட நீங்க ட்ரேஸ் பண்ணலாம். உங்களுக்கு இன்கேஸ் செப்பரேட்டா மொபைல் எப்படி ட்ரேஸ் பண்ணணுன்ற வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் செப்பரேட்டா அதுக்கு ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்றேன். அதுக்கு அடுத்தது வந்து எம்ப்ராய்டரிங். இதுதான் மெயின் பார்ட். இப்போ நீங்க எம்ப்ராய்டரி வந்து என்ன பண்ண போறீங்க, என்ன ப்ராஜெக்ட் உங்களோடது அப்படிங்கறத பொறுத்து தான் உங்களோட எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் கப்பிள் எம்ப்ராய்டரி ஹூப்னு வச்சுக்கோங்களேன். வெறுமனு கப்பிள் எம்ப்ராய்டரி போடுவோம், கேலண்டர் அண்ட் நேம்ஸ் போடுவோம், ஃப்ளோரல் போடுவோம், அவ்வளவுதான். இன்கேஸ் வந்து கிளாக் பண்றீங்க அப்படின்னா அதுல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இல்ல நீங்க வந்து ஒரு டோட்டலாவே டிஃப்ரெண்ட், என்னோடதுல பாத்தீங்கன்னா ஒரு இதுல வந்து சலங்கெல்லாம் வச்சு ஒர்க் பண்ண மாதிரி எல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ அதுவா இல்ல ட்ரீம் கேட்சர் ஒர்க் பண்றீங்களா அப்படிங்கறத பொறுத்து உங்களோட மெயின் ஒர்க் வந்து டிஃபர் ஆகும். டைமும் அதுக்கேற்ற மாதிரி டிஃபர் ஆகும், நீங்க ஒர்க் பண்ற டைமும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டரிங் அண்ட் பெயிண்டிங் அவுட்லைனிங். ஸோ அதுக்கு எல்லாமே நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பெயிண்டிங் அண்ட் அவுட்லைனிங் எப்படி சிம்பிளா பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டெப் என்னன்னா ஃபினிஷிங் தி எம்ப்ராய்டரி ஹூப். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இதுக்கும் வீடியோஸ் இருக்கு. ஹூப்பை வந்து எப்படி ஃபினிஷ் பண்றது அப்படிங்கிறது. இப்போ நம்ம எம்ப்ராய்டரி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹூப்பை திருப்பி பாத்தீங்கன்னா அது பின்னாடி வந்து நூல் நூலா தெரியும். ஸோ அதை வந்து எப்படி பேக்ல வந்து க்ளோஸ் பண்ணணும், எப்படி ஒரு நீட் லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஹூப் பேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்க இன்கேஸ் டாசல்ஸ் அட்டாச் பண்றீங்கன்னா அதெல்லாம் எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கறது பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதர் டெக்கரேட்டிவ்ஸ் லைக் போ போடுறது, அதுக்கப்புறம் ஹூப்பை சுத்தி ஒரு லேஸ் ஒட்டுறது, அதுக்கப்புறம் அடிஷ்னலா ஒரு கார்டு கொடுக்கறது, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்னென்ன நீங்க ப்ரிஃபர் பண்றீங்களோ அந்த மாதிரி எல்லாமே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஹூப் எம்ப்ராய்டரி ப்ராஜெக்ட் எப்படி பேசிக்கா வந்து நீங்க அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது, என்னென்ன பேசிக் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது. இன்னொரு மெயினான ஒரு பாயிண்ட் எப்பவுமே என்ன சொல்வேன்னா, ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்க முடிக்கும் போது கிளைண்ட் கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க. அதுதான் பெஸ்ட் மெத்தட் என்ன கேட்டா. நீங்க வந்து எக்ஸ்பர்ட்ஸ் ஆகி இன்கேஸ் உங்களுக்கு அதுக்கு டைம் இல்லை, உங்களால ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அப்ரூவல் வாங்க முடியாதுன்ற பட்சத்துல நீங்க அதை வாங்க வேண்டாம். நீங்க அப்போ எக்ஸ்பர்ட் ஆயிருப்பீங்க. ஸோ ஆப்வியஸா நீங்க வந்து ஃபுல் ப்ராஜெக்ட் நீட்டா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கீங்க. ஸோ இஷ்யூவே இல்லை.
இன்கேஸ் நீங்கள் வந்து பிகினராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அப்ரூவல் கேட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அது வந்து ஆக்சுவலி ஒரு லேர்னிங் ப்ராசஸாக இருக்கும். கிளைண்ட் எப்படியெல்லாம் கேட்குறாங்க, எப்படியெல்லாம் உங்களுக்கு பிடிக்குது, அப்போதான் உங்களுக்கு நிறைய தெரிய வரும். கிளையண்ட்ஸ் கிட்ட நிறைய பேச பேச கிளையண்ட்ஸ் நிறைய ரெக்கமெண்ட்ஸ் உங்களுக்கு வைக்க தான் அவங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அதை வச்சு தான் நீங்கள் அடுத்த கிளையண்ட்டை அப்ரோச் பண்ணலாம். ஸோ அது ஒரு பெஸ்ட் டிப் நான் கொடுக்கணும்னா நான் அதுதான் உங்களுக்கு சொல்லுவேன். இதை தவிர வேற ஏதாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சாரி, நான் வீடியோ அப்லோட் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். ஐ மீன் ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு நடுவில் டியூ டு சம் பர்சனல் ரீசன். ஸோ இதுக்கப்புறமேட்டு வீடியோஸ் கண்டினியூஸாக வரதுக்கு நான் மேக்ஸிமம் ட்ரை பண்றேன். ஸோ வீக்லி 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் கிவ் மீ அ தம்ஸ் அப் அண்ட் சப்போர்ட் மீ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பை.